Hello friends, welcome to our channel. இந்த வீடியோவில் கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். நிறைய மெத்தடில் மீன் குழம்பு செய்வாங்க. அதாவது தேங்காய் வறுத்தரைச்சி மசாலா எல்லாம் வறுத்ததுக்கப்புறமா ஒரு மெத்தடில் செய்வாங்க. வெங்காயம் தக்காளி வதக்கி ஒரு மெத்தடில் செய்வாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. யூஸ்வலாக இல்லாமல் எல்லாருமே குழம்பு கொதித்ததுக்கப்புறமா மீன் சேர்த்து தான் செய்வாங்க. பட் கன்னியாகுமரியில் அப்படி கிடையாது. மீனோட மசாலா எல்லாமே சேர்த்து கொதிக்க வைப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு மத்தி மீன், அதாவது சாள மீன் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி வச்சுக்கலாம். இப்போது ஃப்ளேம் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஓமம் இருக்கு இல்லைங்களா, அது 30 கிராம் சேர்த்து இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை நீங்கள் வறுத்தெடுத்தீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனை வரும். கருகிராமல் பார்த்து இதை வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக இன்னொரு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா அதே அளவுக்கு 30 கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இதையும் இதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு வாசனை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வறுத்தெடுத்ததுக்கப்புறமா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நாம் எடுத்த அந்த ஓமம் வெந்தயம் ரெண்டையுமே ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ மீன் குழம்பு செய்தாலும் இதிலேருந்து அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்து மீன் குழம்பு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது எப்போவுமே இந்த ஓம வெந்தய பொடி மீன் குழம்புல சேர்த்து தான் கன்னியாகுமரியில் செய்வாங்க. இப்போது ஃப்ளேம் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் கருகிராமல் இருக்கும். 3 நிமிஷம் நீங்கள் வறுத்தீங்கன்னா இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆயிரும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, நல்ல மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் அதையும் இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அப்புறம் அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெந்தயம் ஓமப்பொடி அதுவும் சேர்த்து, ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதுவும் சேர்த்து இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சிடலாம். இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீன் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். அதில் இந்த தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்து 3 பச்சை மிளகா, ஒரு மாங்காய் சேர்த்துருக்கேன். மாங்காய் இல்லாதவங்க புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் மாங்காய் இருக்கிறதுனால புளி கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதை இது கூட சேர்த்து புளி தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த புளி தண்ணியோடு சேர்த்து இது மாதிரி குழம்பு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். கையாலே நல்லா கலந்து விடுவாங்க. இப்போது ஃப்ளேம் ஆன் பண்ணதுக்கப்புறமா நம்ம சட்டி அடுப்பில் வச்சு இதை வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு கொதித்ததுக்கப்புறமா லோ டு மீடியம் ஃப்ளேமில் மூடி போடாமல் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மீனில் நம்மளோட மசாலா எல்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக குழம்பு ரெடி ஆகும். பாருங்கள், நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்கலை, பட் குழம்புலேருந்தே எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், அப்புறமா சின்ன வெங்காயம் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து லாஸ்ட்டாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து தாளித்து இது கூட சேர்த்திங்க அப்படின்னா கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
மீன் குழம்புக்கு லாஸ்ட்டாக தாளிப்பு சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். மீன் உடையலை, மாங்காய் பீஸ் கூட நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தோம், ஆனாலும் அது உடையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். கன்னியாகுமரியில் மோஸ்ட்லி இந்த மெத்தடில் தான் மீன் குழம்பு செய்வாங்க. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், மீன் உடையவே இல்லை. இதை நீங்கள் சூடான சோறோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்